உங்கள் பேருங்க? என் பேர் சந்திரா. என்ன வேலை செஞ்சிட்ருக்கீங்க? காய் கொத்தரங்காய் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். கொத்தரங்காண்ணா எங்கே விதை வாங்கி நட்டீங்க? ஒட்டஞ்சத்திரத்தில். ஒட்டஞ்சத்திரத்தில் என்ன ரகம் போட்டீங்க? லட்சுமி ரகம். லட்சுமியா? ஆ. இடைவெளியெல்லாம் எவ்வளோ விட்டு நட்டீங்க? சாணுக்கு ஒரு விதை நடுவான். சாணுக்கு ஒரு விதையா? 7. எத்தனை நாளில் காய் வரும்? இது ஒரு 40-50 நாளில் காய் வந்துடும். 50 நாளில் காய் வரும். 2 களை எடுத்தோன்னே வந்துடுங்க. சின்னதுலேயே வந்துடும். வந்துடும். எவ்வளோ நாள் வரல காய் எடுத்துக்கிட்டே இருக்கலாம்? இது ஒரு 2 மாதம் வரைக்கும் எடுக்கலாம். இது நட்டதுனால உங்களுக்கு நல்ல லாபமா? அதெல்லாம் நான் லாபம் தான். ஊடு வெள்ளாமல் தானே. இடையில மற்ற வெள்ளாமல் நட்டுருக்கோம்ல, அது மேலே போனால் இதை பிடுங்கி விட்டுருவோம். தண்ணி உரம் இதெல்லாம் இது. உரம் எவ்வளோ போடுவீங்க? உரம் ஒரு மூட்டை 50 கிலோ ஓடும். ஓ 50 கிலோ. எது 15 நாளைக்கு ஒருக்க போடுவீங்களா? இல்லை, ஒரு தண்ணிக்கு ஒரு ஆட்டை போட்டால் போதும். ஒரு ஆட்டை உரம் கரைச்சோம்னா அப்புறம் போதும், தேவையில்லை. 15 நாளைக்கு ஒருக்க உரம் கரைக்கணும். தண்ணி 15 நாளைக்கு ஒருக்க விட்றீங்க? தண்ணி 15 நாளைக்கு கூட விட்டாலே போதும். இதுக்கு கிணத்துல தண்ணியெல்லாம் இருக்கா? தண்ணியெல்லாம் இருக்குது, வெள்ளாமை தக்கன இருக்குது. கொஞ்சம் இப்போ மழை மாதிரிலானால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்போ கொத்தவரம் நட்டால் நல்ல லாபம் கிடைக்குன்னு சொல்கிறீங்க? கிடைக்கும். ஏதோ ஒரு டீப்பு தான் கொஞ்சம் விலை இல்லாமல் அப்புறமெல்லாம் விலை எப்பயும் இதுக்கு இருக்குது. தம்பியெல்லாம் நல்லா காய் எடுக்கிறான். எடுத்து பழகிக்கிட்டானா? எல்லா பிள்ளைகளுமே எடுக்குங்க அதெல்லாம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க.